நமது நாட்டில் குற்ற தண்டனைகள் மிக குறைவாக உள்ளன. எனவே தான் அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் என்பவருடைய 20 தண்டனைகள், 20 வழக்குகள், குற்ற வழக்குகள், திருட்டு வழக்குகள் இவரிடம் இருக்கின்றன. இவர் தன்னை ஒரு கட்சியில் இணைத்து கொண்டு அதை வைத்து ஒரு பெரிய ஆளாக காவல்துறைக்கோ மற்ற உள்ளே ஒரு செக்யூரிட்டி போர்டுக்கோ காட்டிக்கொண்டு உலா வந்திருக்கார். இந்த இரண்டுமே இவர் உள்ளே நுழைவதற்கும் வெளியே வருவதற்குமான காரணமாக இருக்கின்றது. எனவே சில ஆட்கள் சில ஆளுங்கட்சி பெரும்பாலுடைய உடன் தொடர்பு இருக்கிறதாக கற்பனையாக காட்டிக்கொண்டோம். ஏதோ அங்கேருந்து தலை காட்டுவாங்க, தலை காட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டு அதை வச்சு பிரபலப்படுத்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை முதலில் மிக கடுமையாக சுட்டி வளைக்க வேண்டும். இவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சு ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி நாட்டை ஒழுக்குகின்ற ஒரு பெரிய அவலநிலைக்கு ஆளாகின்ற இந்த மாதிரி ஆசைகளை உடனடியாக சில நாட்களே தண்டனையை கொடுத்து மிக கடுமையாக தண்டனை கொடுக்க வேண்டும். நம்ம நாட்டு சட்டங்கள் அப்படி இல்லையே. குவைத் மாதிரியான நாட்டுகளிலே இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் அப்படி இல்லை, மாதிரி இங்கே இல்லையே. எப்பொழுது நாம் இந்த மாதிரி மாறப்போகிறோம் என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே சட்டங்கள் கடுமையானால் மட்டுமே இதற்குண்டான தீர்வு. குண்டர் சட்டத்தில் நாம் இப்போ அடைக்கிறோம். இந்த குண்டர் சட்டம் 20 வழக்கிலே அவர் குற்ற வழக்கு இருக்கும்போது அந்த குண்டர் சட்டம் அங்கே இல்லை. தண்டனை பெற்று வளர்த்துக்கப்படுகிறார். தண்டனை பெற்று வெளியே வரும்போது அவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் ஒரு சைக்கோ மாதிரி. சைக்கோன்னு என்ன? புரிந்து கொள்ள முடியாதவர்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்களை நாம் சைக்கோ தான் என்று சொல்ல வேண்டும். இந்த புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவருக்கே தெரியாது நாம் இப்படியே என்று சொல்ல முடியும். ஒரு சைக்கோவாக பிறந்து சைக்கோவாக வளர்ந்து சைக்கோவாக மாறிவிட்ட ஒரு வாழ்க்கை. எனவே இந்த மாதிரி ஆட்கள் இன்னும் பல இதே மாதிரி மனநிலை தொடரும். தண்டனை விட்டு அவருக்கு தண்டனை இருந்து காலத்தில் அவர் திருத்தி வாழ்வாரா? மாட்டார். எனவே இந்த மாதிரி குற்றவாளிகள் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? எனவே இந்த மாதிரி குற்றங்கள் செய்தவர்களை நாம் என்ன செய்யணுமோ அதை சட்டங்கள் கடுமையாக விட வேண்டும். தண்டனை பெற்று தருவது ஒரு பெரிய காரியம் இல்லை. அடுத்தது கண்டிப்பாக ஆண் நண்பர் என்ற போர்வையிலே மறைவான இடத்தில் எதுக்காக இருக்க வேண்டும்? திறந்த வெளியில் இருக்க வேண்டியதானே. அப்போ இதை சமூக விருதுகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். எனவே அதுவும் தவறு. ஆண் நண்பர்களாகட்டும் அவர்கள் காதல்களாகவே ஆகட்டும், நீங்கள் மறைவான இடத்தில் சென்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடிக்கொண்டு நீங்கள் எந்த தவறும் செய்யலாட்டியாக கூட சமூக குற்றவாளிகள் எந்தெந்த டயத்தில் மறைவான இடங்களிலே யார் இருக்கிறார்கள் என்பதை சமூக குற்றவாளிகள் தேடிக்கொண்டிருப்பார்கள். வயதில் மூத்தவர்களாக இருப்பார்கள். சுலபமாக மிரட்டி அடியபடி வைக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். சிறிய வயது 22 வயசுக்கும் அவன் ஒரு 35 இருக்கலாம். அப்போ வயது வித்தியாசம் ஒரு தோரணை மிரட்டும் பொழுது அந்த முரட்டத்தனமான ஒரு குரலும் இளம் வயது பையன்கள் பயந்து வாய்ப்பு இருக்குது. இளம் வயது பெண்களும் அந்த சம்மந்தப்பட்ட உடன் ஆண் நண்பரும் பயப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல 4 பேர் இல்லை, அந்த மாணவருடன் 4 பேர் இல்லை. அப்போது இருட்டு. எனவே தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே ஆண் காதலர்கள் என்ற போர்வையிலே நீங்கள் 6 மணிக்கு மேல் வெளி உலகத்தில் உலா வருவது மிக மிக தவறு. இங்கே எஃப்ஐஆர் கசிந்து விட்டது. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில விஷயங்கள் விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்குது என்று ஆணையர் சொல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும் பொழுது சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொன்னாலும் என்ன விசாரணை பண்ணி குற்றவாளிகளை தண்டித்தாலும் இனிமேல் வராமல் இருக்க என்ன? சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் திருந்துவார்களா என்றால் குற்றம் செய்தவன் செய்தே தீர்வான். சட்டம் கடுமையாக்கப்படும் பொழுது நம்ம நாட்டில் ஒரு விலைப்பிடிச்சு வரக்கு வாய்ப்பு இருக்கிறது. நமது அரசியல் சட்டம் பத்தாது. 6 வருஷம் 10 வருஷம் ஆயுள் தண்டனை இதெல்லாம் பத்தாது.
ஒரு தூக்கு தண்டனைக்காக நியாயம் போராடுபவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். அதுவும் தவறு. இது அரபு நாடுகளில் உள்ள மாதிரி சட்டம் வர வேண்டும். அது என்ன சட்டம் என்று நான் சொல்லக்கூடாது, மக்களுக்கே தெரியும். எனவே 20 வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வெளியே சுற்றுவது என்பது இது நிறைய பார்க்கிறோம். ஒரு சம்பவம் நடந்தால் அவர் ஏற்கனவே பல குற்றங்கள் தொடர்புடையவர், ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் என்பது தான் வருகிறது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அங்குள்ள ஒரு குற்றவாளி கூட பழகி இவர் குற்றவாளி ஆகினார், கடு குற்றவாளி ஆகினார் என்று தகவல்கள். ஆக மனநிலையில் மாற்றம் கொண்டு வருவது எப்படி? ஒரு குற்றவாளியுடைய மனநிலையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரும்? இதுக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே 20 வழக்கில் சம்பந்தப்பட்டவர் எஃப்ஐஆர் கசிந்து விட்டது. அரசியல்வாதிகள் விவரம் சேகரிக்கும் போது பதில் சொல்ல ஆக வேண்டிய சூழ்நிலை. கட்சியினுடைய ஏதோ ஒரு ஐடியை காட்டிக்கொண்டு அவர் வந்துட்டார் என்பதற்காக கட்சியை குறை சொல்வது, இன்னொரு நபர் கூட இருக்கிறார் அது ஆளுங்கட்சி சரியாக செய்யவில்லை என்று எதிர்கட்சி சொல்வது, இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சம்பவம் நடந்த பொழுது அறக்க பறக்க எல்லாரும் ஒன்று கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் என்பதை போர்க்கால நடவடிக்கை மாதிரி எடுக்க வேண்டும். ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து விட்டால் எவ்வளவு செவியராக நாம் அதை எதிர்கொண்டு முறியடிக்கிறோமோ அவ்வளவு விஷயங்கள் அரசியலிலே இந்த போர்க்கால அடிப்படையில் நாம் கொண்டு வர வேண்டும். மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஓரொரு மாநிலத்திலும் நாம் அந்த மாதிரியான விஷயங்களை கடுமையாக கொண்டு வர வேண்டும், போர்க்கால அடிப்படையை கொண்டு வர வேண்டும். அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க சென்றபோது ஒரு விபத்து, ஒரு பெண் இறந்து விட்டார், அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தடுப்பதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை நமது அரசியல் நிகழ்ச்சிகள், அரசியல் அமைச்சட்டத்தில் நாம் அன்றாட வாழ்க்கையிலே என்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனா என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கடுமையான நிபந்தனைகள் கூடிய சட்டங்கள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிகள் நடந்தால் அது சம்பந்தமான வரையறைகள், ஒரு பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டால் அது சம்பந்தமான வரையறைகள், ஒரு பாதுகாப்பட்டால் அது சம்பந்தமான வரையறைகள், இந்த மாதிரி கொள்கை கட்டுப்பாடு. சிங்கப்பூர் முதலிய நாடுகளிலே வெளியில் சென்று வரலாம், ஆனால் பொது வழியில் சிகரெட் குடிக்கக்கூடாது, பொது வழியில் மருந்து ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு நிமிடமும் நாம் செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு விஷயங்களுக்கும் நாம் கட்டுப்பாடு வைத்துக்கொண்டால் மட்டுமே இதுக்கு தீர்வு ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஜனநாயக நாடு என்று ஒரு கேள்வியில் கேட்டால், ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட நிபந்தனைகளுடைய ஒரு வாழ்க்கையா அப்படி என்று கேட்டால் அப்போ குற்றங்கள் வரத்தான் செய்யும். ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொரு அன்றாட நிகழ்ச்சிகளிலும் சில நிபந்தனைகளுடைய கூடிய ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். ஜனநாயக நாடு என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் குற்றங்கள் வரத்தான் செய்யும். ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும். நிபந்தனைகளுடைய ஒரு கட்டுப்பாடுகளுடைய அன்றாட வாழ்க்கை, தினம் தினம் காலையில் சென்று மாலை வீடு திரும்புவதை தினம் தினம் நம்முடைய வாழ்க்கை முறையிலே சில நிபந்தனைகள், அந்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற காவல்துறை கடுமையாக இருக்க வேண்டும். காவல்துறையே அதுக்காக தவறு செய்யக்கூடாது, கையூட்டு பெறுவது என்பது இருக்கக்கூடாது. காவல்துறையை தவறு செய்யக்கூடாது, காவலர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், சட்டத்தை அமல்படுத்துகின்ற காவலர்கள் நேர்மையாக இருக்கணும். எனவே ஞானசேகரன் பாலியல் வன்முறை அண்ணா பல்கலைக்கழகம் இது தொடருமா? இது மாதிரி அடுத்தது தொடருமா? எங்காவது ஒரு பக்கம், ஏதாவது ஒரு கல்லூரியில், ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில், அண்ணா பல்கலைக்கழகக்கூடிய தொடர்பு நிறுவனங்கள் மாவட்டந்தோறும் இருக்கின்றன. ஏதாவது ஒரு இடத்துல இது நடக்குமா? வங்காளத்தில் நடந்த மாதிரி, பங்களாதேஷில் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நடக்கிற வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலே இப்பொழுது சொன்னார் ஒருத்தர், தமிழ்நாட்டிலே மிக 2வது இடத்துல பாதுகாப்பான ஒரு நகரங்கள் சென்னை 2வது இடம், அதுக்கு மாசு ஏற்படுத்தி விட்டது. எனவே எங்கே வேணாலும் நடக்கலாம். அடுத்தடுத்து என்ன செய்வது? நம்ம அடுத்த நாள் செய்ய வேண்டிய ஆட்சி அதிகாரங்களிலே கவனம் பண்ணும்போது இது மறந்து விடுகிறது. இது போலீஸ்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசியல்
சம்மந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் வேறு கவனம் பண்ணலாம். ஆனால் இதற்கு என்ன செய்யலாம்? இங்கே மட்டும் பத்தாது. 70 கேமராக்கள் இயங்கின்றன, 56 இயங்கின்றன, 14 இயங்கவில்லை. இதெல்லாம் ஒரு வருகின்ற செய்திகள். இது இங்கே மட்டும் எடுக்கக்கூடாது. எல்லா மாவட்டங்களும் எல்லா பெண்கள் கூடுமிடங்களிலும் அவர்கள் வீட்டு திரும்பும் நேரம், வெளியில் உலா வரும் நேரம், எல்லாவற்றையும் ஒரு வரையறை எடுக்க வேண்டும். 8 மணிக்கு மேல் 9 மணிக்கு மேல் ஒரு பெண் ஆண் நண்பர்களோடு பேசி கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விசாரணை வளையத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுவே பெண்கள் பாதுகாப்பு என்ற ஒரு சூழல் உருவாக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி. வணக்கம்.